இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம். பத்திரிகைகளுக்கு முழுமையான சுதந்திரம் உள்ளதா, பத்திரிகை சுதந்திரம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகின்றன. சர்ச்சைகள் எத்தனை இருப்பினும் பத்திரிகை சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் ஆணி வேராக கருதப்படுவதால் அதனை பேணி பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் பாடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஊடகத்தின் நிலை குறித்தும் ஊடக சுதந்திரத்தை காக்க அரசு செய்ய வேண்டியவை குறித்தும் தமிழக பத்திரிகையாளர்கள் சிலர் முன்வைக்கும் கருத்துக்களை இப்போது பார்ப்போம். உலக அளவில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 600 செய்தியாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் இலங்கையில் மட்டும் 59 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் உலக அளவில் செய்தியாளர்கள் மிரட்டப்படுவதும் செய்தி ஊடகங்களின் கைகள் கட்டப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் செய்தி ஊடகத்தினர். செய்திகளை சேகரித்து வழங்குவது என்பது கடினமான பணி மட்டுமல்லாமல் அது சமூக சேவை சார்ந்த பணி என்பதை அனைவரும் உணர வேண்டியது அவசியம் என்று கூறும் மூத்த பத்திரிகையாளர்கள் செய்தி ஊடகத்தினருக்கு பாதுகாப்பும் சலுகையும் அளித்து ஆதரவு தர வேண்டியது அரசுகளின் கடமை என்கின்றனர். அரசாங்கமும் இந்த அக்ரெடிட்டட் ஜேர்னலிஸ்டுக்கு மீறி அது தாண்டி அவங்க பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், மேகசின்ஸாக இருக்கட்டும், இல்லை டெலிவிஷன் சேனல்ஸாக இருக்கட்டும், அவங்க அப்ரூவ் பண்ண ஜேர்னலிஸ்டுக்கு இந்த சலுகைகளை சேர்க்கலாம். அதாவது ஹவுசிங், ஓன் ஹவுஸ், ரெண்டட் ஹவுஸ், மெடிக்கல். உங்களுக்கு தெரியும் இப்போ மெடிக்கல் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு தெரியும். இப்போ இருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அக்ரெடிட்டட் ஜேர்னலிஸ்டுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஒரு எம்எல்ஏ, ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் மாதிரி எங்களுக்கு ஸ்பெஷல் வார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அண்ட் இன்சூரன்ஸ் இப்போ எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு கருவி இன்சூரன்ஸ். கவர்மெண்ட் அவங்க பணத்தில் எக்ஸ்சேக்கர்லேருந்து கொடுக்க தேவையில்லை. கவர்மெண்ட் கேன் டை அப். தமிழகத்தை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான செய்தியாளர்கள் முழு நேரமும் பணியாற்றும் நிலையில் அவர்களில் 80% பேர் வாடகை வீட்டில் குடியிருப்பதற்கு கூட போதுமான வருவாய் இல்லாமல் தவிப்பதாக தெரிவிக்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். இப்போதுள்ள அரசு ஏற்கனவே செய்திருக்கிறது. இப்போது மீண்டும் இந்த அரசு பத்திரிகையாளர்களுக்கான வீட்டு வசதி திட்டத்திற்கு, கூட்டுறவு வீட்டு வசதி திட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்பொழுது திருவான்மியூர் கொட்டிவாக்கம் பகுதியில் இடம் இல்லை என்றாலும் இந்த பகுதியில் வடக்கே மேற்கே சென்னையை ஒட்டி அந்த பகுதிகளில் வீடு கட்டி கொடுத்தால் நலமாக இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பத்திரிகையாளர்களுக்கு தமிழகத்தில் தனித்த குடியிருப்புகள் எதுவும் உருவாக்கி தரப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டும் பத்திரிகையாளர் மன்றத்தினர் தற்போது அளித்து வரும் சலுகைகளையும் அதிகப்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். ஓய்வூதியம் பெறக்கூடிய பத்திரிகையாளர் இறந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. வறிய நிலையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக வழங்கக்கூடிய நல உதவிகள் இவை. இந்த நல உதவியை பெறுவதற்கு பல்வேறு விதிகள் நடைமுறையில் மிக சாத்தியக்கூறுகளை குறைத்து விடுகிறது. அந்த விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும். வறிய பத்திரிகையாளர்கள், ஏழை எளிய பத்திரிகையாளர்களுக்கு இந்த உதவிகள் போய் சேர்கின்ற வகையில் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. 6000 என்பதை 10,000ஆகவும், குடும்ப ஓய்வூதியம் 3000 என்பதை 5000ஆகவும் உயர்த்தி தர வேண்டும் என்பதும் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. இரவு பகல், மழை வெயில் என எத்தகைய சூழ்நிலையிலும் கடுமையாக பணியாற்றி நிகழ்வுகளை மக்கள் அறியவும், மக்களின் பிரச்சனைகளை ஆட்சியாளர்கள் அறிந்து கொள்ளவும் பாடுபட்டு வரும் செய்தியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பும் சலுகைகளையும் தமிழகம் வழங்கி ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.